Hi my dear friends, welcome back to our channel Treats and Vlogs by Nasiha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பல மாதங்களுக்கு கழிச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வெரி சாரி, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இனிமேட்டு ரெகுலராக வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோ வரும். என்ன ரீசன் எதனால் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். நிறைய ரீசன் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. ஆனால் காரணத்தை சொல்லி உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லி நான் தப்பிக்க வந்து விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. இனிமேட்டு நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரணம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது இது எனக்கு ரொம்ப வருஷத்தோட ஆசை. சின்ன வயசில் யாராவது நம்மக்கிட்ட வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க பெருசானா அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் டீச்சர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ அதே போல் எனக்கும் வந்து அது ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக வந்து டீச்சிங் பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு எனக்கு டீச் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் நிறைய இதில் வந்து பார்த்துருப்பீங்க. என் குழந்தைங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நான் ஏதாவது வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ அந்த ஒரு பேஸில் எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இது எனக்கு நீண்ட நாள் கனவு, ஆசை மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய கனவும் கூட. ஸோ அந்த ஒரு இதனால் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சராக வந்து ஜாயின் பண்ணினேன். என்னோடய ஸ்கூல் எப்படி இருக்கும், அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், ரியாதில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக வந்து வர வீடியோஸில் அதெல்லாம் வந்து நான் நிறையா வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் வந்து இருந்தது. ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியல. நம்மளோட வீடியோஸில் நிறையா வந்து சமையல், ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி தான் வந்து வரும். இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற எந்த வேலைகளும் வந்து என்னால் பர்சனலாக வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியாதனால வீடியோவும் எடுக்க முடியல. பொதுவாக 1/2 hour செய்கிற வேலை வீடியோ எடுக்கும்போது 1 hour வந்து ஆகிடும். ஆனால் இப்போ 1/2 hour கூட செய்ய முடியாதனால அதெல்லாம் வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இனிமேட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட் வந்து வந்திருந்தது. நம்ம யூடியூபர் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வைட் வந்து கொடுத்துருந்தாங்க கங்குவா டீம்லேருந்து. ரியாதில், சவுதி அரேபியாவில் இது வந்து முதல் முறை ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக கம்ப்ளீட் ஒரு சினிமா ப்ரொமோஷனுக்காக வந்து வந்திருக்காங்க. கங்குவா டீம்லேருந்து ஆக்டர் சூர்யா, பாபி டியோல், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 இம்பார்ட்டண்டான ஒரு 2-3 நபர்கள் மட்டும் வந்து வந்திருந்தாங்க. சூர்யா சார் வந்து உள்ளே வந்தோன்னே மேலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம், ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்களை வந்து ப்ரெஸ் மீட்டுக்காக மீட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சின்ன வயசில் முக்கியமாக வந்து இந்த 90s to 2000 கிட்ஸ், அந்த கிட்ஸுக்கு வந்து ஃபேவரட்டான ஹீரோ வந்து சூர்யா தான். ஸோ சூர்யாவை வந்து எப்போயாவது வந்து பார்த்துட மாட்டோமா, இல்லை பேசிட மாட்டோமா, அவங்க ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அவங்களோட லவ் ஸ்டோரி ஆகட்டும், வாட்ஸ்எவர், அவங்களோட ஆக்டிங், மூவிஸ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஒரு க்ரேஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்தே. ஸோ நான் ஏற்கனவே ஒரு 20 years பிஃபோர் ஒன்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த ஒரு ஷூட்டிங் டைமில் வந்து நான் பார்த்துருக்கேன். லஞ்சும் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் 20 years இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னுமே வந்து குறையவே இல்லை நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட விஜய் டிவிலேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, ஃபரீனா, அவங்க தான் வந்து ஆங்கரிங்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் கொஷின்ஸ், நம்ம வந்து ப்ரெஸ் மீட் பீப்புள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா பீப்புள் வந்து என்ன கொஷின் கேட்கணும் அதை வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கேள்விகள் வந்து கங்குவா படத்தை மட்டும் பற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலி. நிறைய பேர் பர்சனல் குவெரிஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் படத்தை பற்றி மட்டும் வந்து கேளுங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ எல்லோரும் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர்கிட்ட வந்து ப்ரெஸ் பீப்புள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப காம் அண்ட் கூலாக, கம்போஸ்டாக நம்மளோட சூர்யா வந்து சூப்பராகவே வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருந்தாங்க. பாபி டியோல் சாரும் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அண்ணா ஒரு வணக்கம் சொல்லுங்க. This film we are here for Kangua. Kangua has taken almost 2 years time for all of us. இப்போ வர 14th வியாழக்கிழமை, Thursday வர 14th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. I think
We have a very beautiful, a big canvas and a big film from our film industry for all of you. It's going to release in 5 different languages. It's his 10th film and it's my first association with my dear director Shiva. We had a wonderful experience. We've been shooting for this film for more than 170 days in different locations. And first time Shiva and I and all of us, I think we are telling you a story which goes back 1,000 years. So the effort and the kind of work which we did, எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது, முதல் அனுபவமாக இருந்தது. Every day we had close to 3,000 people working on the set, on the floor. So it was a humongous task, but we really enjoyed each and every day. You will enjoy Shiva's writing, Shiva's vision, and the kind of screenplay and story which he's ready to offer. Vetri is a cinematographer, and the entire shoot, be it day or be it night, it's been done without lights. Even for the night sequence, it was done with fire lit. That was a light source for all of us. And Dev Sri Prasad, DSP, we call him Rockstar. He's the music director for this film. He's done wonderful films earlier. For me, you can be Singham, you can be Mayavi, you can be Aril, and also Pushpa, which was a recent huge hit all over the globe. And a wonderful person, Milan is a production designer. And the main core emotion of the film will be about a promise which a warrior gets. So the warrior will have to face war outside and also a huge battle within Anvikada, and also speaks about forgiveness. The main core emotion. I'm hoping you all have seen both the trailers 1 and 2, ரெண்டுமே release ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்துருக்கீங்கன்னு நம்புறேன். Apart from that, lot of sweet surprises in the film. It's also going to come in a 3D format, 4D format also in theaters available. Very very happy to be here in Riyadh. This is my first visit. இவ்வளோ பெரிய கேதரிங் பார்த்துருக்கு. To all the senior journalists here, to all the friends from the media, thank you again for your time. Thank you so much for being here with us. உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கு. This is our time to come back, and thank you all for all the support you give to our industry and to all our effort. This is my 27th year and also like a payback. How are you going to give back and love America? This film, I think we all have given a lot of love for this film. The only reason is to give you a wonderful theatre experience. We all can watch movies in different formats. It can be TV, it can be in the mobile, but certain films, they become landmark films. And that's the reason, Gangua, you all must be knowing about Potluck. Potluck பற்றி யாருக்கும் தெரியுமா? Potluck பற்றி தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபேமிலி கேதரிங் இருக்குதுன்னா அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது I think the film industry, Indian film industry, I think it all started with Bahubali, which was in 2012. And they gave a wonderful film which all of us could enjoy in the theaters. No language, no bar, all over. Really meet all the love and expectations you all have for the world. And such a majority, and it's so nice because this film, Gangua, is very special to us. It's very close to our hearts. Surya has already spoken and given the detailed description of how and what he went through to make this film. I'm just so happy and lucky. இந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நடந்தது. இதுக்கப்புறம் வந்து ஆக்டர் சூர்யா நம்மளோட மலாஸ் லுலுவுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே பயங்கரமான கூட்டம் இருந்தது. நிறைய மக்கள் வந்து அவங்கள வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எமோஷன்ஸ் மிஸ்டர் மலிக் சார், அதுக்கப்புறமா அவங்களோட டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். நாளைக்கு November 14th வேர்ல்டு ஓவர் கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் எல்லாரும் வந்து போய் பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எல்லாமே நம்ம தியேட்டரில் போய் டேரெக்டாக பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் தியேட்டரில் வந்து போய் பாருங்கள். நானும் என்னோட பசங்களும் சூர்யா சாரோட எடுத்த ஃபோட்டோ, பாபி டியூல் சாரோட எடுத்த ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள்.
நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் இன்னொரு புதிய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. See you. Bye-bye.